நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கும்போது என்னெல்லாம் செக் பண்ணணும்னு தெரியுமா? டீட்டெயிலாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் செக் பண்ண வேண்டியது அந்த ப்ராப்பர்ட்டியோட டைட்டில் டாக்குமெண்ட்டை. நீங்கள் வாங்க போகிற செல்லருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி வந்துச்சுன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். அந்த ஹிஸ்ட்ரி அண்ட் ஃப்ளோ ஆஃப் டைட்டில் ப்ராப்பராக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட், அந்த ப்ராப்பர்ட்டியோட பட்டா அந்த செல்லர் நேமில் தான் இருக்கா அண்ட் சர்வே நம்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு, முக்கியமாக ஆன்லைன் பட்டா இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த லேண்டோட எஃப்எம்பி ஸ்கெட்சையும் வெரிஃபை பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட், ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் தான் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், அதாவது இசி. ஒரு ப்ராப்பர்ட்டியோட இசி 1975 நமக்கு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்போது இருந்து இப்போ வர டைட்டில் டீடில் சொல்லியிருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஆன்லைன் இசியில் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இதை ஏன் செக் பண்ணணுன்னா, ப்ராப்பர்ட்டி அவர்கிட்ட தான் இருக்கா, இல்லை எங்கேயாச்சும் அடமானம் வச்சு லோன் வாங்கியிருக்காரா, இல்லை யாருக்காச்சும் பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துருக்காரா, லீஸ் டீட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரான்னு மொத்தமும் அதில் கிளியராக வந்துடும். நீங்கள் வாங்க போகிற ப்ராப்பர்ட்டியில் ஒரு பில்டிங் ஆல்ரெடி இருக்குன்னா அந்த பில்டிங்கோட பெர்மிட் அப்ரூவலாக பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இபி எல்லாமே கரண்ட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வாங்க போகிற ப்ராப்பர்ட்டி ஒரு வேக்கண்ட் லேண்டாக இருந்தால் பட்டாவில் வேக்கண்ட் லேண்டு மென்ஷன் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கான வேக்கண்ட் லேண்ட் டேக்ஸும் பே பண்ணியிருக்காரான்னு செக் பண்ணிக்கோங்க. செல்லரோட ஜென்யூனஸை செக் பண்ண அவரோட ஆதார் அண்ட் பேனை வெரிஃபை பண்ணிடுங்க. ஏன்னா ரியல் எஸ்டேட்டில் இப்போல்லாம் நிறைய ஃபேக் ஐடி அண்ட் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் புழக்கத்தில் இருக்குது. இல்லைனா உங்களுக்கு சேல் பண்ண போகிறவர் ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி ஏஜெண்ட்டாக இருந்தார்னா அவரோட பவர் லைவில் இருக்கா இல்லை கேன்சல் ஆகிடுச்சா, அண்ட் அந்த பவரை கொடுத்தவர் உயிரோடு தான் இருக்காரானும் செக் பண்ணிக்கோங்க. என்ன தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக செக் பண்ணாலும், இல்லை சேல் பண்ணுறவர் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவராகவே இருந்தாலும், உங்களோட சேஃப்டிக்காக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான அட்வொகேட் கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்து ஒரு ப்ராப்பரான லீகல் ஒப்பீனியன் வாங்குறது ரொம்ப நல்லது. நான் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஸோ வீடியோவை மறக்காமல் சேவ் பண்ணிடுங்க. அண்ட் யாராச்சும் ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.